ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கும் வேதத்துக்கு என்று மகிமை உண்டாவதாக. இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய வாக்கு தத்தம் என்னவென்றால், சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதம் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. தேவ ஆவியினாலேயே ஆகும். இந்த ஆவி அப்படி என்றால் என்ன? இந்த ஆவியானவர் என்னென்ன செயல்கள் எல்லாம் செய்வார்? ஆவி இல்லாதவன் என்ன இல்லாதவன்? ஜீவன் இல்லாதவன். ஹல்லேலூயா. ஆவி இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். நமக்குள்ள ஆவி இருந்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அது என்ன ஆவி என்றால், அது தேவனுடைய ஆவி. ஹல்லேலூயா. அது என்ன ஆவி? அது தேவனுடைய ஆவியானவர். அதுதான் சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். செருபாபேலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய சுயபலமோ, நம்முடைய தாளந்தோ, நம்முடைய வரங்களோ, நம்முடைய பெயர் புகழோ, நம்முடைய எந்த விதமான காரியமும் நமக்கு என்ன கொண்டு வராது? ஒரு ஜெயத்தை கொண்டு வராது. ஹல்லேலூயா. ஒரு ஜெயத்தை கொண்டு வராது. எது ஜெயத்தை கொண்டு வரும் என்றால், தேவ ஆவியானவராலே மாத்திரம்தான் ஜெயத்தை கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவரால தான் ஜெயத்தை கொடுக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. எங்க அசைவாடி கொண்டிருந்தார்? ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த ஆவியானவர் தான் சொல்றாரு, நான் உங்க கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உங்க கூட இருக்கிறேன். தேவன் சொல்றாரு, செருபாபேலே, உன்னுடைய பலன் அல்ல, உன்னுடைய பராக்கிரமம் அல்ல, என்னுடைய பலன் தான், என்னுடைய பராக்கிரமம் தான் ஆகும் என்று ஆண்டவர் சொல்றார். இனி நம்முடைய பலத்தினால ஒரு காரியம் நம்மளால என்ன பண்ண முடியாது? செய்யவே முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வருகிற தடைகள், நம்முடைய வாழ்க்கையில வருகிற உபத்திரவங்கள், நம்முடைய வாழ்க்கையில வருகிற கண்ணீர்கள், நம்முடைய வாழ்க்கையில வருகிற பாடுகள், நம்முடைய வாழ்க்கையில வருகிற அவமானங்கள், நம்முடைய வாழ்க்கையில வருகிற நெருக்கங்கள் எதுவா இருக்கட்டும், அது எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்குகிறவர் யாருன்னா ஆவியானவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அதுல இருந்து விடுவிக்கிற யாரு? ஆவியானவர் மாத்திரம்தான். அந்த ஆவியானவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தர் யாருங்க? சேனைகளின் கர்த்தர். சேனைனா எப்படி? ஒருத்தரா 2 பேரா? ஒரு திரள் கூட்டத்தை குறிக்கும். ஹல்லேலூயா. சேனை என்பது ஒரு திரள் கூட்டத்தை குறிக்கும். அருமையான தேவஜனமே, அதே போலதான் ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா, தேவ ஆவியானவர் இந்த மாதம் உங்களை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் இந்த மாதம் உங்களை நடத்த போகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவரின் அற்புத செயல்கள். ஹல்லேலூயா. ஆவியானவரின் அற்புத செயல்களை குறித்து சுருக்கம் ஒரு 6 காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். ஆவியானவருடைய அற்புத செயல்கள் என்ன? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆவியானவரை கொண்டு தேவன் செய்த அற்புத செயல்கள் என்னன்னா, நம்மளை உருவாக்கின விதம். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் காரியம், he will create. ஹல்லேலூயா. நம்மை உருவாக்குவார். he will create. நம்ம என்ன பண்ணுவாருங்க? அவரு உருவாக்குவார். இன்னைக்கு அருமையா ஒரு சாட்சி ஒன்று கேட்டோம். அருமையான ஒரு சகோதரி, உடைந்து போன உள்ளம், தேவையில்லாத பழிகள், தேவையில்லாத காரியங்கள், ஆண்டவர் அது எதுக்காக அனுமதித்தார் என்றால் உங்களை உருவாக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை உருவாக்கும்படிக்காக தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு அப்படி ஆயிடுச்சு, நான் ஒன்னே ஒன்று சொல்லுவேன், ஆவியானவர் உங்க கூட இருந்தா உங்க காரியம் எல்லாமே டவுனா இருக்கும்.
ஒண்ணுமே உன்னுடைய பக்கம் ஒரு சாதகம் இல்லாத காரியமா இருக்கும். ஆனா ஆவியானவர் கூட இருந்தான்னா அது எல்லாவற்றையும் மாற்ற அவராலே முடியும். ஹல்லேலூயா. அது எல்லாவற்றையும் மாற்ற அவராலே முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன்னா he will create God. ஹல்லேலூயா. he will create. அவர் நம்மை உருவாக்குவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 104 சங்கீதம் 30 வசனத்தை எடுத்து வாசிங்க. 104 சங்கீதம் 30 வசனம். வாசிங்க. இன்னும் எடுக்கிறீங்க. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். ஹல்லேலூயா. நீர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறீர். ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, those sendest forth the spirit, they are created and do renews the face of the earth. face of the earth, முகம். ஹல்லேலூயா. என்னதுங்க? face of the earth. இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்ம என்ன பண்றாருன்னா நம்மளை புதுப்பிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம உடைந்த பாத்திரமா இருக்கலாம், ஆண்டவர் என்ன பண்றார்? நம்மளை புதுப்பிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதான் சங்கீதம் 104:30 சொல்லப்படுறது, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். ஆண்டவர் எதங்க அனுப்புறாரு? அவருடைய ஆவி அனுப்புறாரு. ஹல்லேலூயா. யாருடைய ஆவி? அவருடைய ஆவி அனுப்பும் போது என்ன பண்ணதா? அது சிருஷ்டிக்கப்படுகிறதா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எது தொலைந்ததோ, எந்த காரியம் நம்மளை விட்டு போனதோ, எந்த காரியம் நடக்கவே நடக்காது என்று சொல்லி நீங்க காத்து கொண்டிருக்கீங்களோ, ஆண்டவர் சொல்றா அதற்கு உண்டான வழியை இந்த மாதத்தில் கர்த்தர் உருவாக்குவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் தேவன் உங்களை உருவாக்குகிற காரியம். ஹல்லேலூயா. ஒண்ணுமே நடக்காது, எதுவுமே நடக்காதுன்னு சொல்லி நீங்கள் சிந்திக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நானே அதை செய்வேன். ஹல்லேலூயா. நானே அதை செய்வேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை யோபு 33 அதிகாரம் 4 வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஹல்லேலூயா. என்னதுங்க? தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. நம்முடைய தேவன் யாருங்க? சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. அதான் ஃபாதர் பிர்கன்ஸ் ஒரு பாட்டு பாடிருக்காரு. என்ன பாட்டுனா, சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஹல்லேலூயா. நம்ம சாவுக்கெல்லாம் பயப்படவே கூடாது. ஹல்லேலூயா. அதான் வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்குது, நான் ஆபத்துக்கு பயப்படாமல் அவர் பாதத்திலே அமர்ந்திருப்பேன் என்று யாருங்க சொல்றான்? யார் சொல்றா? சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், நான் ஆபத்திற்கு பயப்படாமல் அவர் பாதத்திலே அமர்ந்திருப்பேன். நம்ம செபிக்கணும். ஆபத்துக்கு பயப்பட நம்ம செபிக்கணும். செபித்தால் தான் இந்த காரியத்தை நம்மளால ஜெயிக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலதான் யோபு 33:4 ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். யாருங்க நம்மளை உண்டாக்குனது? யார் நம்மளோட உண்டாக்குனது? டவுட்டா இருக்கா? ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 வசனம் வாசிங்க. யார் நம்மளை உண்டாக்குனார்? பின்பு தேவன் எனது சாயல் என்று சொல்லவில்லை. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? நமது. ஹல்லேலூயா. நமது என்பது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது. ஹல்லேலூயா. நமது என்பது ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை குறிப்பது. தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஹல்லேலூயா. எப்படிங்க உண்டாக்குனாரு? தேவ சாயலை நம்மளை உண்டாக்குனார். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவருடைய சாயல்ல நம்மளை என்ன பண்ணாருங்க? உண்டாக்குனார். அவர் தான் நம்மளை உண்டாக்குனார். ஹல்லேலூயா. அவர் தான் நம்மளை படைத்தார். அவர் தான் நம்மளை சிருஷ்டித்தார். அவர் தான் நம்மளுக்கு கண்ணு மூக்கு வாயெல்லாம் அவர் தான் நம்மளுக்கு வச்சாரு. ஏன்னா உண்டாக்குனவர் சொல்றாரு,
உன்னுடைய வாழ்க்கை சூழல் மாற்றப்பட்டு இருந்தாலும் சரி, அதை மாற்ற என்னாலே மாத்திரம் தான் முடியும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையினுடைய சீர்கேடான வாழ்க்கை, உன் வாழ்க்கை சீர்கேடாக இருக்கிறதா, அதை என்னாலே மாத்திரம் தான் மாற்ற முடியும். ஏன்னா உன்னை உருவாக்கின கர்த்தர் நான். அல்லேலூயா. உன்னை உருவாக்கின கர்த்தர் நான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலதான் மரியாள் கிட்ட என்ன சொல்றாங்க? தேவதூதனே என்ன சொல்றார் மரியாளை பார்த்து? மரியாளே பயப்படாதே. அல்லேலூயா. மரியாள் என்ன பண்றா? ஒரு பயத்துல இருக்கிறான். அல்லேலூயா. மரியாளை பார்த்து என்ன சொல்றாரு? பயப்படாது. ஏன்னா மரியாளுக்கு என்ன இல்லை? மரியாளுக்கு என்ன வேணும்? குழந்தை பிறக்கணும். ஆனா மரியாள் திருமணம் ஆனவளா திருமணம் ஆகாதவளா? திருமணம் ஆகாதவ. திருமணம் ஆகாதவளுக்கு எப்படிங்க குழந்தை பிறக்கும்? எப்படி குழந்தை பிறக்கும்? ஆனா ஆவியானவராலே முடியும். அல்லேலூயா. ஆவியானவராலே முடியும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, மரியாள் மேல யார் நிழலிட்டார் என்றால் தேவ ஆவியானவர் நிழலிட்டார் என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் நிழலிட்டு மரியாளுக்கு யாருங்க பிறக்கிறா? யாருங்க பிறக்கிறா? இந்த உலகத்தையே ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தையே ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உன் வாழ்க்கையில சாதகமில்லாத காரியங்களை தேவன் சாதகமாக்குவேன் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவஜனமே, ஏனென்றால் அவர் நம்மளை உருவாக்குகிறவர். He will create. அல்லேலூயா. He will create. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தது ஆண்டவர் சாராள் கிட்ட சொல்றார். அல்லேலூயா. தேவதூதர் வந்து யாருக்கிட்ட சொன்னாங்க? சாராள் கிட்ட சொல்ல. தேவ ஆவியானவர் சாராள் மேலே கடாட்சமானார் என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, சாராளுக்கு என்னங்க இல்லை? சாராளுக்கு எத்தனை வயசுங்க? எத்தனை வயசு கிழவி? 90 வயசு கிழவி. அல்லேலூயா. 90 வயசு கிழவிக்கு பிள்ளை பிறக்க கூடுமோ? பிள்ளை பிறக்க கூடுமோ? சாத்தியம் இருக்கிறதா? சாத்திய கூறுகள் இருக்கிறதா? மருத்துவத்தில் இதுக்கு உண்டான சாட்சியங்கள் இருக்கிறதா? இல்லவே இல்லை. ஆனா ஏன் ஆவியானவராலே முடியும். அல்லேலூயா. என் தேவனாலே முடியும். ஏன்னா அவர் நம்மளை உருவாக்குகிறவர். அல்லேலூயா. அவர் நம்மை உருவாக்குகிறார். He will create from God. அல்லேலூயா. He will create from God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மை உருவாக்குகிற கர்த்தர். இரண்டாவது காரியம், He will empower your needs. அல்லேலூயா. He will empower your needs. உன் தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா. உன் தேவைகளை சந்திப்பார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல யார் வருவார் என்றால் சாரிபாத் விதவை. அல்லேலூயா. யாருங்க வருவா? சாரிபாத் விதவை. யார் யாருக்கெல்லாம் தெரியும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த பேரை? காகத்தை கொண்டு போஷித்து போனால அல்லேலூயா. வாசிப்போமா? 4ஆம் வசனம் வாசிப்போமா? 1 ராஜாக்கள் 17:4. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிட்டேன். அல்லேலூயா. யாருங்க இது? எலியா. எலியா யாருங்க? எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசிங்க? எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசிங்க? ஆனா இந்த எலியா யாருக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறான்? யாருக்கு பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறான்? ஒரு ஸ்திரீக்காக பயந்து. அல்லேலூயா. ஒரு ஸ்திரீக்காக பயந்து அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஒளிந்து கொண்டிருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலதான் உன் தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா. இந்த மாதம் ஆவியானவர் சொல்றாரு, உன் தேவைகளை சந்திப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனே, கீலியாத்தின் குடிகள் திஸ்மனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். இப்படி தைரியமாய் பேசின எலியாங்க. எப்படிங்க இப்படி தைரியமாய் பேசுற எலியா? என்னங்க, ஒரு பயம் வந்துச்சு. பயம் வந்ததுன்னா என்ன பண்ணா? ஆற்றங்கரையில போய் ஒளிஞ்சுக்கணும். ஆனா ஆண்டவர் பயத்தை எலியாவுக்கு கொடுக்கல. மறுபடியும் எழுப்பி போகும்படி கர்த்தர் என்னங்க தராரு? ஒரு புது பலனை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. இங்க நின்று சொல்றாருங்க, என் வாக்கின்படி எத்தனை நாளுங்க மழையும் பனியும் பெய்யாது? எத்தனை நாள் பெய்யாது? வாசிங்க, அது கீழே வாசிங்க. வாசிங்க.
பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் 3ஆம் வசனம், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளிடுவேன் என்ற. எங்க ஒளிஞ்சிக்கிறான்? கேரித் ஆற்றண்டை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? தேவன் நம்மளை என்ன பண்ணுவாரு? நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா. இந்த மாதம் தேவன் உங்களுடைய எல்லா விதமான ப்ரொவிஷனை எல்லாம், அல்லேலூயா, உங்களுடைய குடும்பங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான ப்ரொவிஷனை எல்லாம் தேவன் என்ன பண்ணுவாரா? அவர் சந்திப்பேன் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். எலியாவுக்கு என்ன தேவை? எலியாவுக்கு என்ன தேவை? எலியாவை யாரை வந்து போஷிக்கிறாருங்க? எலியா யாரை வந்து போஷிக்க? காகம் எப்பேற்பட்ட பறவையினங்கள் என்றால் மற்றவங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது. அல்லேலூயா. மற்றவங்கள கூபி ஒன்றா வர சொல்லும் தவிர மற்றவங்களுக்கு தன் உணவை கொடுக்கவே கொடுக்காது. ஆயா வடை சுட்ட கடை யாருக்கெல்லாம் தெரியும்? சின்ன வயசுல கேட்டிருக்கேன் நான். அல்லேலூயா. ஆயா வடை சுட்ட கதை. அந்த வடை என்ன பண்ணுமா? காக்கா தூக்கிட்டு போய் மரத்துல காலு கீழே வச்சுக்கும்போது அதை சின்ன 4 வயசு 5 வயசுல கேட்ட கதைகள். அதே போலதான் காகத்துக்கு என்ன புத்தி என்றால், அது தன்னுடைய உணவு என்ன பண்ணாதான் கொடுக்காது, பிறருக்கு கொடுக்காது. அதே போலதான் ஆண்டவர் யாரை கொண்டு எலியாவை போஷிச்சாரு? அதே போலதான் இந்த மாதம் நீ அறியாத ஜனங்கள் உன்னை போஷிக்க போகிறார்கள். ஹல்லேலூயா. நீ தெரிந்திராத ஜனங்கள் மூலமா உங்களுக்கு உதவிகள் வரப்போகிறது. இவங்கிட்ட இருந்து எனக்கு உதவிகள் வருமா? இவர்கிட்ட இருந்து எனக்கு இந்த பலன் வருமா? இவர்கிட்ட இருந்து எனக்கு நியாயம் கிடைக்குமா? இவர்கிட்ட இருந்து எனக்கு பலவிதமான காரியம் கிடைக்குமா என்று சொல்லி நீ கொஸ்டின் மார்க் போட்ட நபர்கிட்ட இருந்து தேவன் தேவைகளை சந்திப்பேன் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவஜனமே, ஏனென்றால் எலியாவின் தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிற. அருமையான தேவஜனமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அக்கினியை வானத்திலிருந்து வர வச்சாங்க. ஆனா ஆண்டவர் எங்க கொண்டு போனாரு? கேரித் ஆற்றண்டைக்கு. யாருங்க வந்து போஷிக்கிறா? காகங்கள். எந்த தண்ணிங்க குடிக்கிறா? ஆற்றண்டை. ஆண்டவர் எங்க அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு பார்த்தீங்களா? சாப்பாடு இல்லாம கூட மனுஷன் வாழ்ந்துடலாம், ஆனா தண்ணி இல்லாம ஒரு மனுஷனால வாழ முடியாது. அல்லேலூயா. தண்ணி இல்லாம ஒரு மனுஷனாலும் வாழவே முடியாது. அருமையான தேவஜனமே, ஏனென்றால் உன் தேவைகளை தேவன் அறியாத மனிதர்களை கொண்டு இந்த மாதம் உங்களுக்கு சந்திக்க போகிறார். 3வது காரியம், அல்லேலூயா, he will strengthen. அவர் நம்மை பலப்படுத்துவார். அல்லேலூயா. அவர் நம்மை பலப்படுத்துவார். he will strengthen. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதால் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவது இல்லை. அல்லேலூயா. இது யாருங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரிக்கு சொல்லுகிற காரியங்கள். அல்லேலூயா. புறஜாதியரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும். அல்லேலூயா. இந்த வார்த்தையை குறிப்பிட்டுக் கொள்ளுங்க. அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும். 2வது பலன் வந்து தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதெல்லாம் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதோ பேசுறோம். அல்லேலூயா. வாயில கிடைக்கிற வார்த்தைகளை நம்ம என்ன பண்றோம்? பேசுகிறோம். நாம் பேசுவது ஆவியானவர் மகிமைப்படுத்துமா? நாம் பேசுவது ஒரு மனுஷனை காயப்படுத்துமா? நாம் பேசுவது ஒரு மனுஷனுக்கு விசனமா இருக்குமா? ஏன்னா நீ பேசுவது அந்த மனுஷனுக்கு விரோதமா இல்லை,
அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு விரோதமா. அல்லேலூயா. அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு விரோதமா யாரையும் மனசு காயப்பட்டு பேசாதீங்க. அல்லேலூயா. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. அல்லேலூயா. இதெல்லாம் நான் சின்ன வயசுல படிச்சது. அல்லேலூயா. இப்போ கூட 100 திருக்குறள் சொல்ல சொன்ன கூட 100 திருக்குறள் சொல்லுவேன். அல்லேலூயா. எனக்கு அப்பத்துலேருந்து தமிழ் மேலே ரொம்ப பற்று. அல்லேலூயா. அதே போல தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்மளை பலப்படுத்துவாராம். இதனால நம்ம வீண் வார்த்தை பேசக்கூடாது. அல்லேலூயா. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நீ பேசி பேசியும் உன் பலத்தை என்ன பண்ற, இழந்து போற. அல்லேலூயா. பேசி பேசியே உன் பலத்தை என்ன பண்ற, நீ இழந்து போகிற. ஆனால் இங்கே ஆண்டவர் ரோமபுரிக்கு என்ன எழுதுறார், அப்போஸ்தலனாகிய பவுல், நீ அதிகமா பேசாத. அல்லேலூயா. நீ அதிகமா பேசாத, புறஜாதியரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தை நம்ம அற்புத அடையாளத்தை நம்ம சொல்லணும். அல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்கள், தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த அடையாளங்கள், தேவன் என்னை எப்படி மீட்டு கொண்டார், தேவன் என் குடும்பத்தை எப்படி மேலோங்க கர்த்தர் உயர்த்தினார் என்று சொல்லி விசுவாச வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதத்தையும் நாம் என்ன பண்ண வேண்டும், அறிக்கையிட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலதான் இயேசு கிட்ட எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் வந்து இயேசுவால சுகம் பெற்று கொண்டு போனாங்க. இயேசு கிட்ட வந்தவங்க யாருமே என்னவோ போகல, வெறுமையா திரும்பி போகல. அதே போலதான் நம்மளை தேடி வர்றவங்க யாருமே வெறுமையா திரும்பி போகக்கூடாது. அவர்களும் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போக வேண்டும். அருமையான தேவன் ஜனமே, ஏனென்றால் நம்முடைய பலன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பலன் சாதாரணமான பலன் அல்ல, தேவ ஆவியானவரின் பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. தேவ ஆவியானவரின் பலனாய் இருக்கிறது. அருமையான தேவன் ஜனமே, அருமையான தாயார் இருக்கிறாங்க. தாயார் இப்ப எப்படி இருக்கிறாங்க, எப்படி இருக்காங்க, பலவீனமா இருக்காங்க. அவங்க சரீரம் மாத்திரம் தான் பலவீனமா இருக்குது, ஆனா அவங்க ஆவி எப்படி இருக்குன்னா உற்சாகமா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவி எப்படிங்க இருக்குது, உற்சாகமா இருக்கிறது. the spirit will rejoicing in. அல்லேலூயா. the spirit will rejoicing in. அவருடைய ஆவி எப்படிங்க இருக்குது, சந்தோஷமா இருக்கிறது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில பலவீனங்கள் வந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில உபத்திரங்கள் வந்தாலும் சரி, என்னங்க பண்ணணும், என்னங்க பண்ணணும், எங்க அப்போஸ்தலர் எழுதின புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பவுலையும் சீலாவையும் என்னங்க பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்குது, அநேக அடிகளை அடித்த பின்பு. அல்லேலூயா. வசனத்தை சரியா வாசிக்கணும். அல்லேலூயா. அநேக அடிகளை அடித்த பின்பு என்னங்க பண்ணாங்க. இன்னைக்கு ஆண்டவன் நம்மளை அடிச்சு நம்ம என்ன பண்ணுவோம், என்னங்க பண்ணுவோம், ஒரு சின்ன ஒரு பலவீனம் கொடுத்துட்டா என்னங்க பண்ணுவோம், ஒரு சின்ன ஒரு உபத்திரம் கொடுத்துட்டா என்னங்க பண்ணுவோம், ஆண்டவரே வேணாம், அது வேணாம், இது வேணாம் அப்படி சொல்லி என்ன பண்ணுவோம், போய்கொண்டே இருப்போம். அல்லேலூயா. ஓடிக்கொண்டே இருப்போம். அருமையான தேவன் ஜனமே, என்னுடைய வாழ்க்கையில கூட ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பாக ஒரு சம்பவம் ஏற்பட்டது. அல்லேலூயா. குளிக்க போகும்பொழுது சுட தண்ணி எடுத்துட்டு போகும்போது மேலே அப்படியே ஊற்றிக்கிட்டேன். அல்லேலூயா. மேலே அப்படியே ஊற்றிக்கிட்டு வயிற்றுல இருந்து ஃபுல்லாக அது ஸ்பாயிலிங் ஆகி பபுள்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவர் இது ஏன் அனுமதிச்சார் என்றா, என் வாழ்க்கையில் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் என் வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். தேவனுடைய வாழ்க்கையில தீமை அனுமதிக்கிறார்னா அதுக்கு தேவன் தக்க ஒரு நன்மையை கர்த்தர் நிச்சயமா அனுமதிப்பார். அருமையான தேவனே, ஏனென்றா தீமைகளை நன்மையாக மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற. அருமையான தேவனே, அதே போலதான் அருமையான தாயாருக்கும் கர்த்தர் சொல்ற வார்த்தை என்றா, தேவன் உங்களுக்கு பலவீனத்தை கொடுத்திருக்கார் என்றா, தேவன் நிச்சயமா அதன் மேலே தேவன் ஒரு மகிமையான காரியத்தை தேவன் அருமையான தாயார் கர்த்தர் செய்ய போகிறார். இந்த 60ஆம் ஆண்டு திருமண நாள்ல தேவன் அருமையான தாயாருக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், இந்த வார்த்தை தான், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று அருமையான தாயாருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலதான் ஆண்டவர் என்ன சொல்றாருங்க, நமக்குள்ள என்ன இருக்கணும், ஒரு பலன் இருக்க வேண்டும். the God will strength. ஹல்லேலூயா. அது என்ன பலனுங்க? ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் சொல்லப்படும் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து
மைண்ட். முதல்ல என்ன வருங்க, நமக்குள்ள ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது என்ன வருங்க, ஒரு பலன் வரும் என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன பலன் என்றால், அது சரீர பிரகாரமான பலனா இருக்கலாம் அல்லது ஆவிக்குரிய உள்ளான பலனா இருக்கலாம். அருமையான தேவஜனமே, இன்னைக்கு நம்ம சரீர பிரகாரமான பலத்தை மாத்திரம் தான் பார்க்கிறோம். அது ஒரு வகை. ஆனா நம்முடைய ஆவிக்குரிய பலன் தான் ஒரு மனுஷனை புஷ்டி ஆக்கும். அருமையான தேவஜனமே, ஆவி முறிந்தால் என்ன ஆயிடுவான் மனுஷன்? ஒரு மனுஷனுக்கு ஆவி முறிஞ்சதுன்னா என்ன ஆயிடுவான்? செத்து போயிடுவான். ஹல்லேலூயா. ஆவி முறிஞ்சதுன்னா என்ன ஆயிடுவான்? செத்து போயிடுவான். ஆனா இந்த வேத வாக்கியம் முழுவதும் எதை உயிர்ப்பிக்கிறது என்றால், நம்முடைய ஆவியை மாத்திரமே தான் உயிர்ப்பிக்கிறது. அருமையான தேவஜனமே, இந்த சரீரம் எல்லாம் என்ன ஆயிடுமா? அழிவுக்கு. இந்த சரீரம் எதுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அழிவுக்கு தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆவி எதுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றா? நித்திய ஜீவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவஜனமே, தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொன்னார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவி நாளே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் ஒவ்வொரு நாள் காலையில எழுந்துக்கும் போது, இந்த மாசம் மாத்திரம் அல்ல, இனி வருகிற நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் இந்த வேத வாக்கியத்தை நம்ம அறிக்கையிட்டு காலை கண் விழிக்கிறதுக்கு முன்பாக இந்த வார்த்தையை நம்ம அறிக்கையிட்டு நம்ம செய்வோமானால், ஆவியானவர் நம்மளை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மளை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தாவீது சவுலை நோக்கி, இது நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியனாகி நான் போய் இந்த பெலிஸ்தனுடைய யுத்தம் பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா. என்னங்க சொல்றான்? இந்த பெலிஸ்தன் யாருங்க? பெரிய பைல்வான் மாதிரி இருந்தான். ஹல்லேலூயா. அவனுடைய உருவம் எப்படி இருந்ததா? அகோர முக உருவமாய் இருந்ததா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பெலிஸ்தர்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு விரோதமாய் எழும்ப போகிறார்கள். ஹல்லேலூயா. நிறைய பெலிஸ்தர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்ப போகிறார்கள். நேரம் இல்லாமல் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். ஆண்டவர் சவுல் என்ன பண்றாரு? தாவீதை அனுமதிக்கவே இல்லை. அந்த யுத்தத்துக்கு என்ன பண்ணல? அனுமதிக்கவே இல்லை. ஏன் அனுமதிக்கலனா, அவன் எப்படி இருந்தான்? எப்படிங்க இருந்தா தாவீது பார்க்க? சிவந்த மேனி. ஹல்லேலூயா. எப்படிங்க இருந்தா? சிவந்த மேனி. அந்த யுத்தத்துக்கு உண்டான அந்த ஸ்ட்ரக்சர் யாருக்கு இல்லைன்னா தாவீதுக்கு இல்ல. ஹல்லேலூயா. அவன் உருவமும் எப்படிங்க இருந்தது? சின்னவனா இருந்தான். ஹல்லேலூயா. அவங்க அண்ணன்களை என்ன பண்றாங்க? நீ போடான்னு சொல்லி யார் சொல்றாங்க? அவங்க என்ன பண்றாங்க? துரத்துறாங்க. இந்த மாதம் உங்க குடும்பத்தாரே உங்களுக்கு விரோதமாய், உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு விரோதமாக எழும்புவார்கள். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் உங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையா இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதை எல்லாத்தையும் அவன் சமாளிச்சுட்டு கோலியாத்துக்கு முன்பாக எதிராக நின்றான் பாருங்க. அதுதாங்க தேவ ஆவியானுடைய வழிநடத்துதல். ஹல்லேலூயா. அதுதாங்க தேவ ஆவியானுடைய வழிநடத்துதல். தேவ ஆவியானுடைய பலன் அவனுக்குள்ள இருந்ததுங்க. அவங்க என்னங்க பண்ணா? வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்குது, அவனுக்கு அந்த யுத்தத்துக்கு உண்டான வஸ்திரங்களை என்ன பண்றாங்க? அவனுக்கு போடுகிறார்கள். வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்குது, அந்த வஸ்திரம் தாவீதுக்கு பழக்கம் இல்லாததினால். ஹல்லேலூயா. என்னங்க? அந்த வஸ்திரம் இஸ் நாட் பிராக்டிஸ். ஹல்லேலூயா. அவன் அந்த வஸ்திரத்தை போட்டு அவன் என்ன பண்ணல? பிராக்டிஸ் பண்ணல. அந்த வஸ்திரம் அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் அந்த வஸ்திரத்தை உரிந்து போட்டு விட்டு எங்கெங்க போறாம? ஆற்றங்கரைக்கு போறான். ஹல்லேலூயா. ஆற்றங்கரைக்கு போய் எதங்க தெரிந்தெடுக்கிறான்? கூழாங்கற்களை தெரிந்தெடுக்கிறான். தாவீது எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க அந்த இடத்துல? பைத்தியக்காரன். எங்க போறான் பாரு, எவ்வளவு பெரிய மனுஷன். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய மனுஷன். நமக்கு ஒரு நாடு அவனை பார்த்து பயந்து இருக்குது. இவன் எங்க போறான்? ஆற்றங்கரைக்கு போறான்னு சொல்லி அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க? இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தேவ ஆவியானவர் கூட இருந்தார்னா எவ்வளவு பெரிய பெலிஸ்தனா இருந்தாலும் சரி, சின்ன ஒரு ஆயுதத்தை கொண்டு தேவனால முறியடிக்க முடியும். அதே போலதான் இந்த மாதத்துல கோலியாத் அடிச்சான் பாருங்க. அடிச்சானையா தாவீது நெத்தி அடி, அதில் விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. அடிச்சானையா தாவீது நெத்தி அடி, அதில் விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. ஒரு உருட்டு கல்லுல, ஒரு சுருட்டு கவனில், ஒரு உருட்டு கல்லுல
ஒரு சுருட்டு கவனல மொரட்டு அடி விரட்டி அடி நெத்தி அடி, மொரட்டு அடி விரட்டி அடி நெத்தி அடி. 5 கல்லு கையில அற்புதம்தான் பையில, அதிசயம்தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அடிச்சாங்க தாவீது நெத்தி அடி. கோலியாத் எப்படிங்க விழுறான்? முகங்குப்புற விழுறான். ஹல்லேலூயா. இந்த மாதம் தேவ பலன் உங்களுக்குள்ள இருந்தா பெரிய பிரச்சனை பார்த்து பயப்படாதீங்க. பெரிய பர்வதமே நீ எனக்கு முன்பாக எம்மாத்திரம், நீ எனக்கு முன்பாக சமபூமி ஆவா என்று நாம் விசுவாச வார்த்தையை சொல்ல வேண்டும். ஏனென்றால் தேவ ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறாய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த குறிப்பை நான் கடந்து சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். He will reveal. ஹல்லேலூயா. அவர் நமக்கு எதனால வெளிப்படுத்தினார்? தம்முடைய ஆவியினால தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. 4வது காரியம் வெளிப்படுத்துவார். He will reveal. அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியம் வெளிப்படாமல் இருக்கிறதா? ஹல்லேலூயா. நிறைய சூழ்நிலைகள் மாற்றப்படாமல் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்றார். மறுபடியும் வாசிங்க 1 கொரிந்தியர் 2:10. நமக்கோ தேவன் எவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். இன்னைக்கு தேவ ஆவியானவர் நமக்கு என்ன பண்ண வேண்டாம்? ஒரு வெளிப்பாடு தர வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கும் தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எது அறிந்திருக்க முடியும்? தேவனுடைய ஆழங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேவனுடைய ஆழங்களை குறித்து நம்ம பார்க்கிறோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. For the Spirit search all things. Hallelujah. The Spirit search all things. ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது the Spirit search all things. தேவ ஆவியானவர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எது ஆராயப்பட முடியாமல் இருக்கிறதோ, இது என்னவா இருக்கும், இது என்னவா முடியும், ஆண்டவர் சொல்றாரு, தேவன் உனக்கு தியானிக்கிற இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரா? உங்களுக்கு தருவேன் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம வேத வாக்கியத்தை நம்ம தியானிக்காத சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. என்னங்க சொல்லப்பட்டிருக்குது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் மெடிடேட், தியானமாய் இருக்கிற மனுஷன். ஹல்லேலூயா. he meditate, தியானமாய் இருக்கிற மனுஷன் எப்படிங்க? அவன் பாக்கியவான் என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டது. நம்ம மெடிடேட் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. புத்தர் எங்க மெடிடேட் பண்ணாரு? போதி மரத்துல மெடிடேட் பண்ணாரு. இனி நிறைய பேர் நிறைய காரியங்கள் நிறைய இடங்களுக்கு போய் மெடிடேட் பண்றாங்க. ஆனா தேவன் நமக்கு மெடிடேட் எங்க கொடுத்திருக்காரு? இந்த வேத வாக்கியத்தை தான் கர்த்தர் கொடுத்திருக்காரு. ஏன்னா நம்ம தேவ ஆவியார் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ ஆவியார் யார் கூட இருக்காரு? நம்ம கூட இருக்கிறாருங்க. ஏன்னா அவர் நமக்கு காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு உன்னுடைய சூழ்நிலைகள் வேற மாதிரியா இருக்குதா? ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டு இந்த காரியத்துக்கான வெளிப்பாடு எனக்கு தாங்கப்பா, எனக்கு இந்த காரியத்துக்கான ஒரு சொல்யூஷன் எனக்கு கொடுங்கப்பா. இன்னைக்கு நம்ம மேத்தமேட்டிக்ஸ்ல நம்ம ஒரு சம்மு போடும்போது அந்த சம்முக்கு என்ன தேவை? ஒரு சொல்யூஷன் தேவை, ஒரு ஃபார்முலா தேவை. அந்த ஃபார்முலா உங்க வாழ்க்கைக்குரிய ஃபார்முலா என்னன்னா, ஆவியானவர் தான் உங்க வாழ்க்கைக்குரிய ஃபார்முலாவா இருக்கா? அந்த ஆவியானவரை நீங்க உபயோகப்படுத்தி ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு ஃபார்முலா நீங்க கரெக்டா நேர்த்தியா செய்வீங்கடா, அந்த ஆன்சர் என்னவா வரும்டா? கரெக்ஷன் வரும். ஆனா அந்த ஆவியா நீங்க விட்டுட்டு மத்த எந்த காரியங்கள் நீங்க செய்தாலும் சரி, மத்த எந்த நல்லது பண்ணலாம் இது பண்ணலாம், ஆனா ஆவியானவர் விட்டு நீங்க எதை செய்தாலும் சரி, ஆனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னா 0 தான் கிடைக்கும். அறிவான தேவஜனமே, அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரே ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலாடா? ஆவியானவர், the spirit god. hallelujah, the god of spirit. அந்த ஃபார்முலா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் அதை நம்ம கற்பித்து அதை நம்ம படிப்பித்து கொண்டு இருப்போமே. ஆனா நம்முடைய வாழ்க்கையில தேவன் வெளிப்பாடுகளை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் புதிய தரிசனங்களை கர்த்தர் தருவார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பலவிதமான காரியங்களை வெளிப்படுத்தும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அறிவன் தேவனே, அதே போலதான் தானியேல் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஆண்டவர் தானியேலுக்கு என்னங்க வெளிப்படுத்தினார்? வாசிங்க.
அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சர் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கு அதிபதியாக வைத்தார். யாருங்க? தானியேல. அல்லேலூயா. யாருங்க? இனி நம்ம தான் யாரை பார்க்க போவோம்? இன்னைக்கு எதனா ஒரு வாழ்க்கை நம்ம எதனா நடந்து போச்சு, நம்ம சொந்தக்கார பேச்சை கேட்டு நம்ம எங்கே போவோம்? ஒரே ஒரு முறை வாப்பா அந்த ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த அம்மா நல்லா குறி சொல்கிறாங்க. என் வாழ்க்கையில் சொன்னது அப்படியே நடந்துச்சு. என்னாச்சு? அப்படியே நடந்துச்சு. அந்த ஆசை வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு நம்ம எங்கே போவோம்? எங்கெங்க போவோம்? மறுபடியும் எகிப்துக்கு திரும்பிடுவோம். அல்லேலூயா. மறுபடியும் எங்கே திரும்பிடும்? நம்முடைய விசுவாச வாழ்க்கை மறுபடியும் எங்கெங்க திரும்பிடும்? எகிப்துக்கு திரும்பிடும். நம்முடைய விசுவாச வாழ்க்கை எப்படிங்க? லோத்தின் மனைவி போல என்னங்க ஆயிடும்? திரும்பி பார்த்து என்னங்க ஆயிடும்? உப்பு தூண் ஆயிடும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னைக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? திரும்பியே பார்க்க கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றா? என்னை பின்பற்றி வாருங்கள். ஹல்லேலூயா. பின்பற்றி தான் வர சொல்ற. ஆண்டவர் பேக்வேர்டு எங்கேயுமே சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் பேக்வேர்டு எங்கேயுமே சொல்லவே இல்லை. ஒருத்தன் மட்டும் தான் பேக்வேர்டு அடிச்சுட்டு போனான். அவன் யாருன்னா? யாருங்க அவன்? ஐஸ்வர்யவான். ஹல்லேலூயா. என்னங்க பண்ணாவன்? நான் அது செலுத்துறேன், இது செலுத்துறேன், நான் ஜெபிக்கிறேன், அது பண்றேன், இது பண்ணேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கு உண்டானலாம் விட்டு தரித்திற்கு கொடு, அப்போது என்னை பின்பற்றி வரலான்னு சொல்லும் போது அந்த மனுஷன் எப்படி போனான்? துக்க முகத்தோடு போனான். ஹல்லேலூயா. நம்ம கையில பணம் இருந்தா அந்த பணத்தை என்னைக்குமே மதிக்காதீங்க. ஹல்லேலூயா. அந்த பணம் எதுக்குன்னா அது வெறும் பேப்பர் தான். ஹல்லேலூயா. அது வெறும் காகிதம் தான். அறிவான் தெரிஞ்சாமே அந்த பணத்துக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தை இன்னைக்கு நிறைய பேர் யாருக்கு கொடுக்கறதில்ல? கர்த்தருக்கு கொடுக்கறதில்ல, கர்த்தருடைய ஊழியக்காரன் கொடுக்கறதில்ல. ஹல்லேலூயா. இன்னைக்கு பணத்தை வச்சுதான் மைண்ட் பண்றாங்க. இவங்க பெரிய ஆளு, அவங்க பெரிய ஆளு, இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க இப்படி இருக்காங்க. அப்படி அதை பார்க்காத. நீ வேரியேஷன் பண்ணி நீ பார்த்தனா ஆண்டவர் சொல்றாரு, வேறுபாடான ஆவி உனக்குள்ள இருக்கிறது. அறிவான் தெரிஞ்சனமே நீ மற்றவங்களை ஏற்றத்தாழ்வா இறக்கி நீ பார்த்தனா ஆவியானவர் உனக்குள்ள இல்ல. ஹல்லேலூயா. ஆவியானவர் உனக்குள்ள இல்ல. யூதாஸ் காரியத்தை என்னங்க பண்ணா? 30 வெள்ளிக்காசுக்காக யாருங்க விட்டு போட்டான்? இயேசுவை என்ன பண்ணா? விட்டு போட்டு விட்டானுங்க. அதே போலதான் தேவன் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை உன்னை கொண்டு செய்யணும்னா அதற்கான காரியங்களை, அதற்கான ரிவைல, அதற்கான வெளிப்படுத்த நம்ம என்னங்க பண்ணணும்? செய்ய வேண்டும். அதற்கான ஒரு வெளிப்பாடை செய்ய வேண்டும். இங்க தானியேல் யாருக்கு அதிபதியாக வைத்தா? ஜோசியருக்கும் குறி சொல்றவங்களுக்கும் யாருங்க அதிபதியா வைத்தா? இவன் அதிபதியா வைத்தான். ஏன்னா அவன் ஜெபிக்கிறவன். ஹல்லேலூயா. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் சொல்லப்பட்டிருக்கு. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்து கையெழுத்து வைக்கப்படுறது அறிந்த போதிலும் முன்பு தான் செய்து வந்தபடியே எத்தனை வேலைங்க? நம்ம எத்தனை வேலைங்க ஜெபிக்கிறோம்? ஹலோ எத்தனை வேலைங்க ஜெபிக்கிறோம்? எத்தனை வேலைங்க பைபிள் வாசிக்கிறோம்? எத்தனை அதிகாரங்க வாசிக்கிறோம்? உங்க பிள்ளைங்களுக்கு பாட புஸ்தகத்தை படின்றீங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பாட புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த பாட புஸ்தகத்தை எத்தனை பேர் படிக்கிறீங்க தினந்தோறும்? ஹல்லேலூயா. வெறும் சபைக்கு மாத்திரம் தான் எடுத்துட்டு வருவோம். மற்றபடி எங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தூசி தட்டி எங்க எடுத்துட்டு வருவோம்? சபைக்கு எடுத்துட்டு வருவோம். அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ணணும்? தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் ஆண்டவர் இதுல தாங்க பேசுவாரு. ஹல்லேலூயா. இதுல தான் பேசுவாரு. ஏதோ டிவியில பார்க்கிற மெசேஜ் மூலமா ஐயோ ஆவியானவர் எனக்கே பேசலாம் அதெல்லாம் சும்மா. ஹல்லேலூயா. அது சும்மா. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீயே பெருமைப்படுத்திக் கொள்ளுகிற அறிமன் தேவனே. இந்த ஆவியானவர் இந்த வேத வாக்கியத்துல உன் கூட தான் பேசுவார். அறிமன் தேவனே. ஏனென்றால் அவர் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கா. யாருக்கு அதிபதியாக வைத்தாரு? யாருக்கு அதிபதியா வைத்தாரு? தானியேல எல்லாருக்கும், ஜோசியக்காரன் எல்லாருக்கும் அதிபதியா வைத்தாரு. ஏன்னா தேவன் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். அவங்க தகப்பனார் இருந்த போது ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்தார். அறிமன் தேவஞ்சனமே. அடுத்ததாக அதே தானியேல் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
he will honor. அவர் நம்மை கனப்படுத்துவார். 12 அதே அதிகாரம். ராஜாவினால் பெல்ஷத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியர்த்த பண்ணுகிறதும் புதை பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெரிவிக்கிறதுமான அறிவு புத்தியும் விசேஷித்த ஆவியும். என்ன ஆவிங்க? என்ன ஆவி தானியேலுக்குள்ள இருந்தது? விசேஷித்த ஆவி. ஹல்லேலூயா. ஸ்பெஷல். ஹல்லேலூயா. விசேஷித்த ஆவி யாருக்குள்ளங்க இருந்தது? தானியேலுக்குள்ள இருந்தது. இன்னைக்கு 12 இருந்து 16 வசனங்கள் வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவன் ஆவியானவர் அவன் என்னங்க பண்றாரு? கனப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானம் இடத்தில் காணப்படுகிறது என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். ஹல்லேலூயா. என்னங்க பட்டா? அவனை குறித்து என்னங்க பட்டா? கேள்விப்பட்டான். ஏன்னா விசேஷித்த ஆவி, தேவர்களுக்குள்ள இருக்கிற ஆவி யாருக்குள்ளங்க இருந்தது? தானியேலுக்குள்ள இருக்கிறது. இன்னைக்கு நமக்குள்ள என்ன ஆவி இருக்குது? ஹலோ, நமக்குள்ள என்ன ஆவிங்க இருக்கு? நம்ம வெளிப்பாடுகளை கேட்கணுங்க. ஹல்லேலூயா. வெளிப்பாடுகளை கேட்கணும். இந்த உலகம் இன்னைக்கு எப்படிங்க போயிட்டு இருக்குது? ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா, பெற்ற தகப்பன் பெற்ற பிள்ளை என்ன பண்றான்? கற்பழிக்கிறான். இன்னைக்கு உலகம் எப்படிங்க? மோசமான சூழ்நிலை. ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் மனுஷனுடைய அன்பு தனிந்து போம். அதெல்லாம் இதுக்கு தான் உதாரணம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வருகை நெருங்கி கொண்டு இருக்கிறது. அறிவான் தெரிஞ்சனமே, இயேசு இந்த மாசம் வருவார், அந்த மாசம் வருவார் அப்படி சொல்லக்கூடாது. இயேசு எந்த நேரம் வேண்டுமானாலும் வரலாம். ஹல்லேலூயா. இயேசு எந்த நேரம் வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் அவருடைய வருகைக்கு உண்டான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அறிவான் தெரிஞ்சனமே, அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்குரிய கனத்தை தேவன் நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா. அதே போலதான் தானியேலுக்குரிய கனத்தை ஆண்டவர் என்னங்க பண்ணாரு? விசேஷித்த ஆவி அவனுக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. the spirit, the special of spirit. ஹல்லேலூயா. விசேஷித்த ஆவி அவனுக்குள்ள இருந்ததுங்க. அதே போலதான் ஆவியானவர் உங்களை என்ன பண்ணுவாரா? கனப்படுத்துவார் என்பதை கர்த்தர் சொல்கிறார். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை பார்த்துவிட்டு நம்ம முடிக்க போகிறோம். he will grant victory. ஹல்லேலூயா. he will grant victory. அவர் நமக்கு நேர்த்தியான ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு நேர்த்தியான ஜெயத்தை கொடுப்பார். அருமையான தேவ ஜனமே, அதே ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசையில் தொடங்கி அவருடைய மகிமைக்கு பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். கொடி என்பது ஒரு ஜெயத்தை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. கொடி என்பது ஒரு ஜெயத்தை கொடுக்கிறது. ஏன் கொடி என்பது ஜெயத்தை குறிக்குதுன்னா, இந்தியாவுக்கு எப்பங்க சுதந்திரம் கிடைச்சது? எனக்கு மறந்துச்சுங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஹல்லேலூயா. ஆகஸ்ட் 15 1947 சுதந்திரம் கிடைச்ச உடனே நம்ம மக்கள் எதை ஏத்துனாங்க? ஏன் கொடி ஏத்துனாங்க? ஏன்? அது ஒரு ஜெயம். ஹல்லேலூயா. கொடி என்பது என்னங்க? உடனே அந்த நாட்டு கொடியை இறக்கிட்டு எந்த நாட்டு கொடியை ஏத்துறாங்க? நம்ம நாட்டு கொடியை ஏத்துறாங்க. ஏன்னா ஜெயம். அவங்க வந்து ஜெயிச்சுட்டாங்க. அவங்க வெள்ளைக்காரன் என்ன பண்ணிட்டாங்க? விரட்டி அடிச்சிட்டாங்க. ஏன்னா அது ஒரு ஜெயம். அதே போலதான் யார் நமக்கு ஜெயம் கொடுப்பார்னா? ஆவியானவர். ஹல்லேலூயா. யாருங்க? ஆவியானவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். அப்போது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கு பயப்படுவார்கள். பயம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பயம் இருக்கணுங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கணுங்க. ஹல்லேலூயா. தேவ பயம் தான் நம்மளை என்னங்க பண்ணும்? நமக்கு பாதைகளை காட்டும், நமக்கு ஜெயத்தை கொடுக்க, நமக்கு ஒரு உறுதியை கொடுக்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஆண்டவர் என்னங்க சொல்றாரு? பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது எப்படிங்க வருவான்? வெள்ளனா என்னங்க? 2014 2015 வந்து வெள்ளமா? ஹலோ, எப்படிங்க?
வெள்ளம் போல் சத்துரு வரும்போது ஆவியானவர் யாருக்கு விரோதமாய்? அவனுக்கு விரோதமாய். அல்லேலூயா. சத்துருவுக்கு விரோதமாய் என்ன பண்ணுவாராம்? கொடியேற்றுவார். இந்த மாதத்துல தேவன் உன்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமா உனக்கு ஜெய கொடியை கத்தர் ஏற்ற போகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளை தேவன் மாற்ற போகிறார். தேவனுடைய வாழ்க்கையில இருக்கிற அடைக்கப்பட்ட கதவுகளை கத்தர் திறக்க போகிறார். எந்த மனுஷனால அடைக்கப்பட்டதோ அதே மனுஷனை கொண்டு அல்ல, தேவனே அந்த கதவை கத்தர் திறக்க போகிறார். அறிவன் தேவனே, உன்னுடைய படிப்பு சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையுடைய சூழல் ஒரு மாதிரி இருக்கலாம், உன்னுடைய வேலையுடைய சூழல் ஒரு மாதிரி இருக்கலாம், உன்னுடைய ஆவிக்குரிய சூழல் ஒரு மாதிரி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எல்லா காரியத்திலும் யார் உங்களுக்கு ஜெயக்கூடிய கொடுப்பார் என்றால் ஆவியானவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார். கடைசியா நம்ம வாசிச்சுட்டு முடிப்போம். வாக்குத்தத்த வசனத்தை வாசிப்போம். சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதுதான் முதல்ல பார்த்தோம். He will create. அவர் நம்மை உருவாக்குவார். இரண்டாவது நம்ம பார்த்தோம், He will empower your needs. உன் தேவைகளை சந்திப்பார். மூன்றாவது நம்ம பார்த்தோம், He will strengthen. அவர் நம்மை பலப்படுத்துவார். நான்காவது பார்த்தோம், He will reveal. அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஐந்தாவது, He will honor. அவர் நம்மை கனப்படுத்துவார். ஆறாவது, He will grant victory. அவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் கொடுத்த உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. சிறுபாபையை பார்த்து கர்த்தரை சொல்லுறப்பா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலேயே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுறப்பா. கொடுத்த உங்களுடைய வாக்குக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கொடுத்த உங்களுடைய வாக்கு தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவன் நிச்சயமா எங்களுக்கு கூறிய ஒவ்வொரு ஆவியானவர் எங்களுக்கு கூறிய ஒவ்வொரு வாசல்களும் கர்த்தனை திறந்து கொடுக்கும்படி கர்த்தருக்கு செய்கிறாங்கப்பா. வந்திருக்கிற பிள்ளைகளை தேவனை ஆசீர்வதிக்கிறாங்கப்பா. ஆண்டு இன்றைக்கு நடக்கிற 5 சபை ஆராதனைகளுக்காக நான் ஜெபிக்கிறோமாப்பா. 5 சபை ஆராதனையும் தேவன் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிறாங்கப்பா. ஆவியானவர் ஆண்டவரே 5 சபையில் கர்த்தர் வெளிப்படும்படி கர்த்தருக்கு பேசுகிறப்பா. விசேஷமாக ஆண்டவரே அருமையான ஆண்டவரே தாயாருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே 60ஆம் ஆண்டு ஆண்டவரே திருமண நாளை ஆண்டவரை கொண்டாடுகிற தாயாரை கர்த்தர் நீர் பலப்படுத்துகிறாங்க. கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறாங்க. அவர் கால்களில் தேவன் ஒரு பூரண பலனை கர்த்தர் கட்டணும்படி கர்த்தருக்கு பேசுகிறாங்க. இந்த ஆண்டு தேவன் ஆண்டு கொடுத்த வாக்கு தத்தின்படி பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலேயே ஆகும் என்று கர்த்தர் சொன்ன வாக்கு அருமையான தாயுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேறும்படி கர்த்தருக்கு பேசுகிறாங்கப்பா. அதே பிறகு பிஷப்பை நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் ஆண்டவரை ஆசீர்வதிப்பாங்கப்பா. தேவன் அவருக்கு வேண்டிய பலனும் வேண்டிய திறனும் கர்த்தர் ஆண்டவர் சந்திக்கிறாங்க. ஆண்டவர் இந்த மாதம் ஆண்டவர் வெளியூர்ல ஆண்டவர் பிரசங்கிக்க செல்கிறாரப்பா. தேவன் அவருக்கு நல்ல ஒரு வெளிப்பாடலை கர்த்தர் கொடுத்து தேவன் அங்கே உள்ள கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாரப்பா. அதனால அவருக்கு தேவன் எல்லா விதமான பலனையும் எல்லா விதமான திறனையும் ஆண்டவரே ஆயுசு நாட்கள் கர்த்தர் ஆண்டவரே கூட்டி தந்து இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கோட்டிகளுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக விலக செய்யும்படி கர்த்தர் கிருபை செய்வாரப்பா. வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறோமப்பா. தேவன் தாமே உடைய பிள்ளைகளை தேவனை ஆசீர்வதித்து கர்த்தர் ஆண்டவரே நீர் கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாரப்பா. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.